ஜெர்மன்ல இருந்து வந்த ஒரு அண்ணா என்னை தொடர்பு கொண்டு, பவனீசன் எனக்கு ஒரு சிக்கல் இருந்தது, அதை குணப்படுத்துறதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன், அதன் மூலமாக எனக்கு 30% பலன் கிடைத்திருக்குது, இலவசமாக வேற அந்த சேவையை பெற்றிருக்கிறேன், இதை மக்களுக்கும் தெரியப்படுத்தும் கொண்டு சொல்லி இருக்கிறார். எனவே அவர் பயன்பெற்ற அந்த மருத்துவமனை எது என்றதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அதோட சேர்த்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 3 மருத்துவமனைகளினுடைய அமைவிடங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலே இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். சில கிழமைகளுக்கு முன்பு திடீரென்று எங்களுடைய நாட்டில இருந்து ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பு எடுத்து கதைச்சா, வணக்கம், நான் ஜெர்மனில இருந்து வந்திருக்கிறேன் என்ற குரலோட தன்னுடைய சிக்கலை சொல்ல தொடங்கினார். தனக்கு காலில் ஒரு வலி இருந்தது, நடக்க முடியாத சூழல் இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு சில பேரினுடைய அறிவுரைக்கு அமைவாக தான் ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தனாம். அந்த மருத்துவமனை மூலமாக தனக்கு 30% மேலே பலன் கிடைத்திருக்குது. கனகாலமாக தனக்கு தீர்வு கிடைக்காத மாதிரி இருந்தது, ஆனால் இதன் மூலமாக தீர்வு கிடைச்சிருக்குது. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு திரும்பவும் அந்த மருத்துவமனைக்கு போய் பயனடைய போறேன்றதை சொல்லி இருந்தார். அதுவுமே இலவசமாக அந்த சேவை வழங்கப்படுகிறதாக சொல்லி, பக்க விளைவில்லை என்று சொல்லியிருந்தார். பக்க விளைவில்லை என்ற எந்த மருத்துவமனை என்றது உங்களுக்கு தெரியும், சித்த மருத்துவமனை. எனவே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு சித்த மருத்துவமனை மூலமாகத்தான் அவர் பயனடைந்திருக்கிறார். அந்த பயனடைந்த மருத்துவமனை எது என்றது உங்களுக்கு சொல்ல போறேன். அத்தோட அவருடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அதுக்காக அவருடைய வீட்டையும் போக போறேன். எனவே இந்த காணொளியை முழுமையாக பாருங்க. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் எனக்கு தெரிந்து 3 சித்த மருத்துவமனைகள் இருக்குது. அந்த மருத்துவமனைகள் எந்த இடங்களில் அமைந்திருக்கின்றதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்ப முதலாவதாக யாழ்ப்பாணம் சித்த மருத்துவமனைக்கு போக போறேன். அந்த மருத்துவமனை எந்த பகுதியில் அமைந்திருக்கின்றதை உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம். இப்ப அச்சுவேலி சந்தையில நிற்கிறேன். இந்த அச்சுவேலி சந்தையில இருந்து 2.9 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யணும். இடப்பக்கம் போகணும். இப்படி நேர போனால் பயாவளான் சந்திக்கு போகலாம். இதில் இருந்து பயணம் செய்து போய் இந்த திரும்புகிற இடத்துல சந்திக்கு போகலாம். அச்சுவேலி சந்தையிலேருந்து பயணம் செய்து அன்னளவாக 2 கிலோமீட்டர் வந்த உடனே இதில் பாருங்க ஒரு பழைய வீடு இருக்குது. அதை தாண்டி அப்படியே பயணம் செய்து வந்தால் இதில் பாருங்க ஒரு சந்தி வருது. இதில் எழுதியிருக்கு மாவட்ட சித்த மருத்துவமனை யாழ்ப்பாணம். சரி, இதால் உள்ளுக்கு போகணும். இதில் இருந்து அன்னளவாக 650 மீட்டர் தூரம் பயணம் செய்யணும். இதில் இடப்பக்கம் இருக்கிறது சான்று பெற்ற பாடசாலை தடுப்பு காவல் இல்லம், மக்கோனா பள்ளிக்கூடம்னு சொல்கிறது இந்த இடத்துல. இதை தாண்டி பயணம் செய்தால் தான் அந்த வைத்தியசாலை இருக்கிற இடத்துக்கு போகலாம். இதில் ஒரு சந்தி வருதல்லோ, இல்லை காப்பெட் வீதி போடப்பட்ட சந்தி. இதில் இடப்பக்கம் திரும்பினா இதில் இருக்கு பாருங்கோ, மாவட்ட சித்த மருத்துவமனை யாழ்ப்பாணம். இந்த மருத்துவமனை பகுதிக்குள்ள ஏற்கனவே ஒரு 11 செய்த நான் அந்த காணொளியினுடைய இணைப்பையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்க. அடுத்ததாக 2 சித்த மருத்துவமனைகளினுடைய அமைவிடத்தை காட்டுறேன். உள்ளுக்கு போய் பதிவு செய்ய முடியாது, என்னடா அனுமதி எடுக்கணும். அதனால் வெளியில் நின்று இந்த இடத்துல இருக்குன்றதை காட்டுறேன். 2வது சித்த மருத்துவமனையை உங்களுக்கு காட்டும்போது நான் முன்னோட்டத்தில் சொன்ன அந்த அண்ணாவோடையும் கதைக்கிறேன். அவருடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ 2வது சித்த மருத்துவமனைக்கு போவோம். நெல்லியடி சந்தையில் இருந்து யாழ்ப்பாணம் போகிற பக்கம் வரும்போது இதில் பாருங்கோ ஒரு கோயில் இருக்குது. இது மூத்த விநாயகர் கோயில். மருத்துவமனையை காட்டுறேன்னு போட்டு பவனீசன் என்ன மூத்த விநாயகர் கோயிலை காட்டுறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கோயிலை அடையாளமாக வச்சு கொண்டு தான் அந்த மருத்துவமனை எங்கே இருக்குன்னு காட்ட போகிறேன். கோயிலில் இருந்து யாழ்ப்பாணம் போகிற பக்கம் வந்தால் அந்த கோயில் காணிக்கு அடுத்ததாக இதில் பாருங்க இருக்குது கமநல சேவைகள் நிலையம். சரியா, இதுதான் கமநல சேவைகள் நிலையம்.
அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல பாருங்க கமநல உணவகம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல பாருங்க கிராமிய சித்த மருத்துவமனை கரவட்டி. இதில் இருக்கு பாருங்க கிராமிய சித்த மருத்துவமனை கரவட்டி. இதுதான் அந்த சித்த மருத்துவமனை. சரி, யாழ்ப்பாண நகர பகுதியில் இருந்து அண்ணளவா 26 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த சித்த மருத்துவமனை இருக்குது. கரவட்டியில் இருக்கிற சித்த மருத்துவமனையில் பயனடைந்த ஜெர்மனில் வாழ்கிற ஒரு அண்ணாவினுடைய வீட்டுக்கு இப்போ போக போகிறேன். அவருடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முன்னோட்டத்தில் சொன்ன அந்த ஐயாவோட கதைக்க போகிறேன். ஐயாவா அண்ணாவாண்டா சொல்கிறது? அண்ணா. அண்ணாவோட கதைக்க போகிறேன். சரி, வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர்? பீட்டர் பிள்ளை பெனடிக். உங்களோட ஊர்? நெல்லியடி. வாழ்கிற இடம் உடுப்பிட்டி, போக்கால வீதி. ஜெர்மனில் 40 வருஷமாக இருந்தாங்க. 40 ஆண்டு. 40 ஆண்டுகளாக இருந்த நாங்கள். எனக்கு 2 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. 3 பேரும் ஜெர்மனிலேயே வேலை செய்யணும். சரி சரி. எல்லாரும் கல்யாணம் கட்டி 7 பேரை பிள்ளை. சரி சரி. அடுத்தது நாங்கள் இந்த வீதியால் ஒரு நாங்கள் போகும்போது நாங்கள் பாருங்கள் இந்த வீடு வந்து உயரத்தில் தான் கிடக்கு. நிலத்தில் இருந்து இது வாய்க்காலா இது? இது வெள்ளொழுங்க. இது இப்படியே போய் வயலுக்கு போகுது. சரி. போய் அப்படியே தொண்டை உங்க வீட்டு பக்கத்துக்கு தண்ணியே வராது. என்ன இவ்வளவுக்கு மேல வராது. இவ்வளவுதான் கடைசி வரும். இந்த அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு கிளம்பு. தண்ணி. அந்த நேரங்களில் பயணம் சேனம் போகுது, லொரி போகுது, டிராக்டர் போகுது. மழை நேரங்கள்ல மழை சேனம் எல்லாம் போகுது. ஸ்கூட்டர் அந்த நேரம் போகாதுடைய மெத்ததுகள் எல்லாம் வேலையை போய் வருவேன். சரி, எனக்கு அண்ணா திடீரென ஒரு நாள் அழைப்படுத்து இப்படி ஒரு சேவையை பற்றி நான் அப்படி இப்படின்னா அந்த சேவையை புகழ்ந்தார். புகழ்ச்சின்னா அவ்வளவு பெரிய புகழ்ச்சி. எனவே அந்த புகழ்ச்சிக்கான காரணம் என்னன்றதை ஐயாவிட்டையே கேட்டறிவோம். இந்த கால் விரைச்சி போச்சு ரெண்டும். முன்னங்கால் பக்கம் 2 விரைச்சி போச்சு. கனகாலமா ஒரு 4 வருஷமா ஜெர்மனில் மருந்து எடுத்தனா அது சரி வரையில்லை. அப்போ அவர் எனக்கு ஒரு வயது போன ஆள் சொன்னவர், இப்படி மூத்தனா கோயிலே ஒரு ஆயுள்வேதம் இருக்கு தம்பி, நீங்கள் போய் அங்கே காட்டுங்கோ. அங்கே காட்டு நீங்கள் என்றால் அவையில் இப்படியும் ஒரு கிழமை நிற்க வேண்டி வரும். இல்லையென்றால் நீங்கள் மருந்து எடுத்து கொண்டும் போகலாம். போனால் அவைகள் எண்ணெய் பூசி மருந்துகள் எல்லாம் தருவினா சுகம் பெறமாண்டு. அப்போ நான் முதல் ஆரம்பத்தில் ஒரு கிழமை அவையர்கிட்ட மருந்து எடுத்த உடனே அந்த டாக்டர் சொன்னவர் வந்து 10 நாள் இங்கே தங்க வேணும். தங்கினா தான் நாங்கள் மசாசை அக்கு பூஞ்சி எல்லாம் தருவோம். ஆனால் எல்லாம் ஃப்ரீ. மிக சிறந்த வைத்தியம். நல்ல அன்பா எல்லாரையும் பார்ப்பினம். பொம்பளைகளும் அங்கே நிறைய வந்திருக்கணும். ஆம்பளைகளும் நான் நிற்கல தான் ஒரு வயது போனவர் இருந்தவர். அவர் தான் என் ஃப்ரெண்ட். அவர் 9 நாள் இருந்தது, நான் 10 நாள் இருந்தது. எனக்கு இப்போ விரைப்புகள் எல்லாம் ஒரு 25-30% சுகம். இந்த விரைப்பு வாரத்துக்கு என்ன காரணம்? இந்த விரைப்பு நான் ஒரு கெமிக்கல் கம்பெனியில் வேலை செய்தேன். சரி. 38 வருஷம் ஒரு கெமிக்கல் கம்பெனியில் வேலை செய்து அதில் நான் பென்ஷன் எடுத்தேன். அதில் எனக்கு ஒரு அட்டாக் கொண்டு நடந்தது. ஒரு கெமிக்கல் அட்டாக் கொண்டு நடந்து இன்னும் இறந்துட்டு போலீஸ் சொல்லிட்டு. அப்போ உறவுகளுக்கு அறிவிக்க சொல்லி அதை அறிவிச்சும் ஒரு கிழமையால் நான் திருப்பி உயிர் பெற்றுட்டேன். ஒரு கிழமையால் நான் உயிர் பெற்று அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் வேலை செய்தேன். வேலை செய்து 38 வருஷம். 28 ஆண்டுக்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த ஒரு சிக்கல் ஒன்று வந்தது. 28. அப்ப 28 ஆண்டா உங்களுக்கு அந்த உடல் ரீதியான தாக்கம் ஏற்பட்டு இருக்குது. கெமிக்கலாலே அந்த உடல் ரீதியான தாக்கம் ஏற்பட்டு இருக்குது. அதுன்ற பாதிப்பு தான் இதுன்னு சொல்றோம். நரம்புகள் அதால தான் பாதிக்கப்பட்டது. அங்க குளிர். அப்ப அதே 30% சரி செய்திருக்கோம். 30% அவியல் சரி செய்திருக்கணும். நாங்கள் ஆயுள்வேதத்தை காசில்லாத ஒரு மருத்துவம் என்று நினைக்கிறது. ஆனா அந்த மதிப்பில்லை என்ற மாதிரி இன்றைக்கு வந்து இந்த ஆயுள்வேதத்தால எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டதுகள் வந்து பக்க விளைவில்லாமல் எல்லா நோய்களையும் 1 கிழமை 2 கிழமை இருந்தால் ஒரு 25-30% நாங்கள் குணப்படுத்தலாம். அது நாங்கள் நெடுவோம் தொடர்ச்சியா 6 மாதம் மட்டும் செய்தோம்னால் இன்றைக்கு எங்களுக்கு அந்த நோய் எங்களை விட்டு போயிடும். நான் எத்தனையோ பேரை போயிட்டு கண்ட இடத்துல எல்லாரும் சொல்லிடும், தாங்கள் 20 வருஷமா வாரம், 10 வருஷமா வாரம், 5 வருஷமா வாரம், தங்களுக்கு கால் வீக்கம் சுவம் இப்ப நடக்கக்கூடியதா இருக்கு. இந்த நம்பிக்கை தான் என்ன 10 நாள் அங்க இருக்க வச்சது. நான் மேற்கொண்டும் இருக்க போறேன். ஒரு 3 மாதத்துல மேற்கொண்டு இன்னும் ஒரு 10 நாள் போய் இருக்க போறோம். ஏனென்றா இந்திய ஆரோக்கியம் எனக்கு முக்கியம். உங்களுக்கு சில பேர் சொன்னவர்கள் தானே இதால எங்களுக்கு பயன் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு அதை சொன்னதுக்கு பிறகு அங்க ஒரு போய் முயற்சி செய்து பார்ப்போம் என்ற எண்ணம் தான் இருந்தது.
அந்த முயற்சி செய்யற நேரத்துல எவ்வளவு நாள்ல உங்களுக்கு அது மாற்றம் தெரிஞ்சு? எனக்கு ஒரு 3 நாளைக்குள்ள அவையில் ஓயில் மசாசை தந்தது. சரியோ, அங்கே காலமே கசாயம் தருவினம், இரவு கசாயம் தருவினம், மற்றது குளிசியல், விதவிதமான குளிசியல் எல்லாம் மூலிகைகளில் செய்த குளிசியல், மூலிகையில் செய்த எண்ணெயல் போட்டு எல்லாம் உருவி படுத்து கிடந்து உருவி ஒரு 3-4 மணத்துக்கெல்லாம் குளிக்கக்கூடாது, அப்படியே இருந்துதான் குளிக்க வேணும். அப்படி குளிச்சு கொண்டு வரையில எனக்கு நியாயமான வித்தியாசம் தெரியுது. அது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்ற மகிழ்ச்சியிலே இந்த ஊருக்கு வந்து காசு இல்லாமல் ஒரு நோயை குணப்படுத்தின அது நான் பெருமைப்படுறேன். அதுவும் எந்த ஊர்ல இருக்கின்றபடியா. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்கும்போது தங்களுக்கு நாரி பிடிப்பு, அம்மாக்கு அந்த சிக்கல், அப்பாவுக்கு அந்த சிக்கல், இதுக்கு ஏற்ற இயற்கை மருத்துவமனைகள் எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கன்னா நான் சொல்லுவேன். அது இலவசம்னா அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு பதிவு கொண்டு போட்டிருக்கேன். சில இடங்களில் அந்த அறைக்கான வாடகை கொடுக்க வேண்டிய மாதிரி இருக்கு. அது இப்ப இனி செய்ய போயினோமா, இனி இப்ப கதைச்சிருக்கணும். அது மேற்கொண்டும் உங்களுக்கு இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தால் அதுக்கு ரூமுகள் எல்லாம் கட்டி அதுக்கு எக்ஸ்ட்ராவா. இப்ப இருக்கிறது தற்காலிகமா வந்து நோமல். சரியோ, நோமலா இருக்கு. நாங்கள் இங்க பிறந்த நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாழ பழகிக்கொள்ள வேணும். வெளிநாட்டில் இருந்தாலும் இங்கத்தை மக்களோடு இருந்து வாழ பழகிக்கொள்ளணும். கருவேப்பமையில அவிச்சு குடிக்கிறேன், கொழுப்பு குறையுது. சரியோ, ஜெர்மனில் போய் செக் பண்ணி பார்க்கல என்ன நடந்து கேட்கணும். சரியோ, சரியா குறைஞ்சிருக்கு. கருவேப்பமையிலே அவிச்சு அந்த தண்ணி கருவேப்பமையிலே அவிச்சு ஒரு நாளைக்கு குடிப்பேன். ஒரு நாளைக்கு கொய்யாயில, மாவில, வேப்பமில்லை, இது 3 அவிச்சு போட்டு காலமே வெறும் வயிற்றுல பின்னேரம் அப்படி குடிக்கிறேன் நான். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியும். இதெல்லாம் இந்த மருத்துவமனை போன பிறகுதான் சொல்ல 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 இப்படி செய்யுங்கோ இப்படி செய்யுங்கோ இப்படி செய்யுங்கோன்ற பிறகு பிரண்ட தண்டு தான் வச்சிருக்கிறேன். பிரண்ட தண்டு மரமே வச்சிருக்கிறேன், சுண்டங்காய் வச்சிருக்கிறேன், அதுல வத்தல் எடுத்து வச்சிருக்கிறேன். இயற்கைக்கு நாங்கள் மாற வேணும். ஏன்னா இங்கே இயற்கை எங்கட காலுக்கு உழக்கப்படுது. அப்ப இதுகள்ல அவிச்சு குடிக்கிறதுல என்ன இருக்கு? சண்டியில இருக்கு, பொன்னாங்கானி இருக்கு, முந்தா வெள்ளாயிரம், இங்க வேலைக்கு முன்னுக்கே வெள்ளாயிரம் விடாது. சரி, அப்ப இதுகளை நாங்கள் பாவிச்சு கொண்டு போறதுல வாழை பூ இருக்கு, அதுல சுண்டுறது, முருங்கையில இருக்கு. எனக்கு எவ்வளவோ மாற்றம் இங்க வந்த பிறகு எனக்கு இங்க சூழ்நிலையில ரத்தோட்டம் நல்லா இருக்குது, கைகால் உழைவில்லை, நாரி வருத்தம் இல்லை. நான் தடியோட தான் ரோல் ஸ்டூல்ல தான் வண்டில தான் நான் இங்க வந்தது. அதுல தடியும் கிடக்கு. என்ன அப்படியா வந்து அதுலதான் மாதாவையும் கொண்டு மடியில இருந்து மாதாவையும் வச்சு கொண்டு வந்தது. போர்ட்டுகல்ல இருந்து ஒரு ஃபாதர் எனக்கு வேண்டி எங்கட கோயில்ல வச்சு 2 வருஷம் பூசை வச்சுட்டு பிறகு அவர் ஒரு சின்ன சுருவம் வேண்டிட்டு அவர் எனக்கு லெட்டர் எழுதி தந்து நான் கட்டாரில் இருந்து 2 ஃபிளைட்டில் வச்சு கொண்டு வந்தேன். நான் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து சேர்ந்தேன். வண்டியில இசிஜேஆர்ல தான் வந்தது. அப்படி விரையில்லாத கட்டமா? ஓ, அப்படி விரையில்லாத கட்டம். இந்த பக்கம் ஒரு பக்கம் எனக்கு இழுத்து போடும். இழுத்தால் இப்ப மனைவி சொன்ன ஒரு சொல்வழி கேட்கிறேன் இல்லையா? சரியோ, இங்க வந்த உடனே எனக்கு எல்லா நோயும் குணமாகுது. இந்த மருந்துகளும் எனக்கு ஒத்து வருது, எல்லா நோயும் குணமாகுது. சரியோ, போய் அங்கறங்கி 2 கிழமையால திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடுவேன். சரி, எனக்கு அந்த குளிர ஒத்து வருது. சரி, ஒன்று காலநிலையும் இருக்குது. அடுத்தது இந்த மருத்துவ சிகிச்சை காலநிலை இருக்கு, உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கு, நேரம் கட்ட நேரம் சாப்பிடுற உணவு பழக்க வழக்கம். இங்க நான் 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவேன். காலம் பழங்கஞ்சி குடிப்பேன். சரியோ, தோசை சாப்பிடுவேன், இட்லி சாப்பிடுவேன். அப்போ கணக்க சாப்பிட தேவையில்லை, 2 இட்லி சாப்பிடுவேன். மத்தியானம் 12-1 மணிக்கு இடையில சாப்பிடுறேன். அப்போ அது படிக்கால எல்லாம் கீரை வகைகள். நீங்க இங்க சிகிச்சைக்கு போறதுக்கு முதல் இங்க வேற வேற ஆங்கில மருத்துவ முயற்சிகள் செய்து பார்த்தீங்களா? இங்க வந்து டாக்டர்கிட்ட மருந்து எடுத்தேன். இருக்கிற ஒரு டாக்டரோட மருந்து எடுத்தேன். அப்ப அது எடுத்தனால் ஆனால் அது உடனே சுகமாகுது, திருப்பி அது வருது. சரியோ, எனக்கு இந்த காலில் இங்கே தடிப்பா வந்து ஒரு புண் மாதிரி வந்துடுது. சரியோ, அதுக்கு மருந்து எடுத்தேன். இப்ப இங்க இவர்கிட்ட போய் இதுக்கு என்ன பூசி தந்து இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் சுகம். நீங்க சொல்ல வியப்பா இருக்கேன். எங்கள்கிட்ட இருக்கிற இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இதை நாங்க விட்டு, எங்கள்கிட்ட இருக்கிற கொடிகளை நாங்கள் விட்டு அதை அவமதிச்சு இன்றைக்கு அதை நாங்கள் புகழ்ந்து பெருமைப்படுத்தக்கூடியதாக இருக்கு. என்ன பொறுத்த மட்டும் நான் உண்மையை தான் சொல்லி ஆகணும். அங்கே எல்லாரையும் கேட்கல நல்லா சொல்லிக்கணும்.
நான் அதிலே போய் 10 நாள் இருந்து போட்டு வந்தேன். நான் இன்னொருக்கா போய் இருக்க போறேன். அடுத்தது இந்த மருத்துவம்ன்றது உடனடி தீர்வு இல்லை, நிரந்தர தீர்வு. ஆங்கில மருத்துவம்ன்றது இன்றைக்கு ஒரு குளிசை கொண்ட போட்டா ஒரு அரை மணி நேரத்துல தலைவலி நிற்கும். ஆனால் வேற வருத்தத்தை கொண்டு வந்து பக்க விளைவுகள் இல்லாத நிரந்தர தீர்வுன்னா சித்த ஆயுர்வேதம் தான். சரி, நன்றி. நீங்கள் பெற்ற பயனை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் என்ன தொடர்பு கொண்டது ஒரு பெரிய ஒரு நல்ல எண்ணம். நான் இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் முதல் தொடர்பு கொண்டு அது பதிவு செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமையலை. அதுக்கு பிறகு நான் இந்த சித்த மருத்துவமனைகள் எங்கெங்கே இருக்குன்றதை அடையாளப்படுத்திக்க உங்களோட அனுபவத்தையும் சொன்னால் நல்லா இருக்குன்றதுக்காக தான் உங்களோட பதிவையும் இதில் சேர்த்துருக்குறேன். அடுத்தது ஒவ்வொருத்தட்ட உடல் சூழ்நிலை, சில பேருக்கு 5 நாளில், இப்போ சில பேர் வந்து பார்த்துட்டு 9 நாளில் மாறணும்னு யோசிக்கணும். அது அவைகளுக்கு உடல் சூழ்நிலைக்கு சாத்தியப்படாமல் இருக்கும். அப்போ அது 100 பேருக்கு 10 பேருக்கு அது உடனே மாறாது. ஆனால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் நாங்கள் தொடர்ச்சியாக வருஷம் எடுத்துக்கொண்டு வந்தோம் என்றால் நிச்சயம் இது குணப்படும். சரியோ, 100% இல்லை என்றாலும் ஒரு 50-60% நாங்கள் ஒழும்பி நடக்கலாம். எங்களை நாங்களே எல்லாம் செய்து கொள்ளலாம், இன்னொரு உதவி இல்லாமல். மற்ற உங்களை நான் ஜெர்மனில் நெடுகவும் உங்களோட ப்ரோக்ராம் பார்த்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி. சரியோ, இலங்கை பூராக எல்லா கோயில்களும் ஒவ்வொரு ஒழுங்கியாக நீங்கள் எங்களுக்கு காட்டினதுக்கு நான் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இதன்றேன். நீங்கள் மென்மேலும் வளர வேணும். உங்களோட ப்ரோக்ராம் முழுக்க பார்க்கணும். நான் பவனீஸ்வரன் மிக அருமையாக இருக்கேன். உங்களோட பகுதிகள் மற்றவைகளோட விடுற அந்த மகிழ்ச்சியான கதைகள், மற்ற நல்ல நல்ல மொழியிலே நீங்கள் தமிழை கொண்டு இதன்றது, மற்ற நல்ல உணர்வுபூர்வமான காரியங்கள் இதுகளை சொல்றது மிக்க நன்றி. சரி, இதை மேலும் மென்மேலுமா தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த யூடியூப்பை கொண்டு நடத்தணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன். சரி, நன்றி நன்றி, வணக்கம். திடீரென்று தொடர்பு கொண்டு தான் போயிருந்தோம். ஆனாலும் தங்களுக்கு சமைச்சதுலேயும் எங்களுக்கு ஒரு விருந்து தந்தார்கள். ஜெர்மனில் வாழ்கிற அந்த அண்ணாவோட கதைச்சு நான், நீங்கள் அவருடைய அனுபவத்தை கேட்டிருப்பீங்கள். இங்கே வந்த நேரம், இந்த வீட்டை வந்த நேரம் இன்னொரு ஐயா நின்றார். அந்த ஐயாவும் அந்த அண்ணாவும் எப்படி நண்பர்கள் ஆகினார்கள் என்றால் அந்த சித்த மருத்துவமனை மூலமாக தான். இப்போ அந்த ஐயாவோட கதைக்கு போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? குழந்தைவேலு சிவராசா. குழந்தைவேலு சிவராசா, அப்புறம் குழந்தைவேலு. அவங்க அப்பா குழந்தைவேலா? அப்பா குழந்தை மாதிரி இருப்பாரு. சரி, உங்களுடைய இடம்? நாகர்கோவில். இவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இவரை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆயுர்வேதத்துக்கு வந்து பழகி 2 பேரும் சின்னமாகி அப்படியே விளக்கிட்டேன். சரி, நீங்கள் என்ன தேவைக்காக சித்த மருத்துவமனைக்கு வந்த? நீங்கள் காலொண்டு நடக்கலாம் போச்சு. என்ன நடந்தது? காலொண்டு மாண்டாப்பில் இப்படியே வந்து வந்துட்டுது. அவங்களோட மருமனொரால் ஆரம்பத்திலே இங்கே வந்து ஒரு மாதமாக 2 வேலை வேலை செய்தவர் வைத்தியம் செய்விச்சார். அவருக்கும் கொஞ்சம் கால் கொஞ்சம் புறப்பிலி, அவருக்கு கொஞ்சம் இது. அதெல்லாம் மேதன் வேலையவர் மேலாண்டு விழுந்தாப்பில் ஒரியா நாரியக்க பிடிச்சி இதண்டு போச்சு. அவர் வந்து எத்தனோ வைத்தியம் செய்திருந்தோம் எல்லாம். இது அறிவியலையில் கடைசியில் தானாக வீட்டிலோட ஒருவருக்கும் சொல்லாமல் வந்து இங்கே வந்து தங்கினவர். அதுக்கப்புறம் நாங்கள் வந்தது. அவர் அங்கே வந்து தங்கி நின்று வைத்தியம் செய்தவர். எவ்வளோ காலம் நின்று இருப்பார்? அவர் ஒரு 25-30 நாள், 1 மாதம் நின்று இருப்பார். அதில் பயன் கிடைச்சதா அவருக்கு? இப்போ நல்ல வெந்த பழையோடு வேலை செய்கிறார். அதாவது நாரிகையெல்லாம் வந்து காரணம் நடக்க இல்லாமல் இந்த இதில் வந்து அதை நல்ல குணமாக மாற்றி நல்ல குணமாக விட்டார். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு நான் இந்த இடத்த தெரிஞ்சு தான் வந்தது. வரத்தான் வந்து நிற்கத்தான் அவரும் வந்து 2 பேருமாக அங்கே 2 பேரும் தான் தங்கினாங்க. ஒரு தரம் இல்லை, 2 பேரும் தான் 10-8 நாளாக நின்றுறாங்க. நீங்கள் உங்களுக்கு அதில் பயன் கிடைச்சதா? எனக்கு ஒரு தான பிரச்சனை இல்லை, அதாவது நல்ல இது நல்ல பயன் அடைஞ்சிட கதால. முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? இப்போ சுகமாக இருக்கு, நல்ல வேலை. உங்களுக்கு என்ன திடீரென்று என்ன நடந்தது? அது நாரிவர்த்தம் பாடுறது, நாரிவர்த்தம் வந்து அப்புறம் இந்த பாய்வு காலுக்கு இறங்கி விட்டுன்னு சொன்னது. அதுக்கப்புறம் எல்லாம் நல்ல குணம் வாங்கிடுது. இப்போ ஒரு சிக்கலும் இல்லை, இயல்பாக நடக்கும். ஒன்றும் இல்லை. இப்பவும் போகிறது அடிக்கடி? நான் கிளினிக் ஒரு போனேன், இப்போ போகிறேன். இன்றைக்கு அந்த பிள்ளைய கொண்ட மருந்து எடுத்து கொண்டு வர்றாங்க. அந்த அதில் அங்கே கட்டணம் என்ன மாதிரி? எங்கே அங்கே உண்டு கட்டணம் இல்லை? இல்லை இல்லை, இலவசம் தான். இலவசம் இல்லை. சாப்பாடு 3 நேரம் தருவினோம், டீ தருவினோம், பின்னரம் காலம் எல்லாம் டீ தருவினோம். இல்லை ஒரு விதமான குறையும் இல்லை. சிறந்த சேவை, நல்ல சிறந்த சேவை. அங்கே வைத்தியர்கள் அணுகுமுறை அவை எல்லாரும் ஆகத்திரமாக செய்வேன் வைத்தியம். அந்த மாதிரி பண்ணுற ஒடிகள் சொல்கிறான். 2 பேர். உங்களுக்கு என்ன வைத்தியம் செய்தது? என்ன நான் போட்டு ஒரு 5 நாள். எத்தனை நாள் நின்ற நீங்கள்? 9 நாள். ஒவ்வொரு நாளும் என்னென்ன கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது தெரிஞ்சது? நடக்க காலையில் தெரியும் தான், நடந்து கொண்டு போய். சரி சரி. அது 9 நாள் நானாக தான் சொன்னேன்.
அம்மா நான் போட்டு வரேன். அப்போ நடக்க தொடங்கினோடனே சென்று வரேன்னோட வந்துட்டீங்க. அது மறைச்சேன் எனக்கு என்ன மஞ்சள் நாளைக்கு நிற்கலாம் தானே வந்து அனைவன் நிற்கிறேன். இல்லை சிலர் இந்த முழுமையான சுத்தப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னா அதில் தான் 2 பேருக்கும் ஒரு இல்லைன்ற பழக்கம் அதாவது வரைச்சல் வரைச்சல் 2,000 நெல்லியடி சித்த மருத்துவமனை ஒரு நோயை குணப்படுத்தி நல்ல நண்பரையும் தந்திருக்கோம். நண்பர் சிறந்த நண்பர். சரி, நன்றி ஐயா. நன்றி. உங்களை கண்டு கதைச்சதுல மகிழ்ச்சி. இப்போ 3வது மருத்துவமனையை காட்டுறதுக்காக பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். கைதறி சந்தையில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் ஏறியது யாழ்ப்பாணம் கண்டி பிரதான சாலை. அந்த கைதறி சந்தையில் இருந்து யாழ்ப்பாணம் போகிற பக்கம் பயணம் செய்கிறோம். பயணம் செய்யும்போது அப்படியே பார்த்து கொண்டு வாங்கோ, நான் சித்த மருத்துவமனை எங்கே இருக்குன்றதை காட்டுறேன். இந்த சந்தையில் இருந்து யாழ்ப்பாண பக்கம் அன்னளவாக 100 மீட்டர் தூரம் கூட நாங்கள் பயணம் செய்து வரையில்லை. இதில் இருக்கு பாருங்கோ, சித்த போதனா வைத்தியசாலை கைதடி. சரியா, இதுதான் சித்த மருத்துவமனை கைதடி. அப்படியே வாங்க காட்டு. இங்கே வரைக்கும் பெரிய யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதுலே தான் பெருசுன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிறது சித்த மருத்துவ பீடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகம். இங்கே வந்து படிக்கிறவர்கள். சரியோ, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 3 சித்த மருத்துவமனைகளை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். வெளித்தோட்டத்தை மட்டும் காட்டி அமைவிடத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த காணொலியை நான் பதிவு செய்ததற்கு காரணம், நிறைய பேர் என்னோட தொடர்பு கொள்ளும் போது பவனீசன் இந்த சித்த மருத்துவமனைகள் எங்கே இருக்குது என்று கேட்பார்கள். எனவே அதை பதிவு செய்யணும் என்ற ஒரு நோக்கமும், அதை விட இந்த ஜெர்மனில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து இங்கே பயனடைஞ்சிருக்கிறார். எனவே அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறதா சொல்லியிருந்தார். எனவே இரண்டையும் சேர்த்து இந்த காணொலியில் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அச்சுவேலியில் இருக்குது, நெல்லியடி கரவட்டியில் இருக்குது, அதுபோல் கைதடியில் இருக்குது. இந்த 3ம் தான் இருக்குதான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நான் தேடி பார்த்த வரைக்கும் இந்த 3ம் தான். இதை விட வேறு எங்கெங்கே இருக்குன்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்கோ. இலவச சித்த மருத்துவமனையாக இருக்கணும், காசு கொடுத்து செய்கிறது நிறையவே இருக்குது. எனவே இந்த 3ஐயும் காட்டியிருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் நீங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சித்த மருத்துவமனைக்கு போய் நீங்கள் பயனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காணொலியில் திரும்பவுமே சொல்கிறேன், நிறைய பேர் நான் இந்த காணொலிகள் பதிவிட்டதுக்கு பிறகு எடுத்து கேட்குறது, பவனீசன் உண்மையாக குணமடையுமா, பவனீசன் உண்மையாக சரி வருமா, பவனீசன் இந்த நோவுக்கு சிகிச்சை அளிப்பார்களா, பவனீசன் இதுக்கு பயன் கிடைக்குமாண்டு அதை நான் சொல்ல முடியாது. எனவே இருக்கிற இடத்தை காட்டியிருக்கிறேன், அதால் பயனடைந்தவர்களை உங்களுக்கு சொல்ல வச்சிருக்கிறேன். அதை தாண்டி நீங்கள் போய்த்தான் நேரடி அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். சில பேருக்கு 1-2 நாள்லேயே மாற்றங்கள் தெரியும், சில பேருக்கு சிகிச்சை செய்தும் பயன் இல்லாமல் இருக்கும். எனவே அது உங்களுடைய உடல் சூழ்நிலை, உங்களுடைய நோயினுடைய தன்மை எல்லாவற்றையுமே அடிப்படையாக கொண்டுதான் அமையும். எனவே நீங்கள் போய் அனுபவத்தை பெற்று பாருங்கள். எவ்வளவோ சிகிச்சைகள் செய்திருப்பீங்கள்னு சொன்னால் இதையும் ஒரு முயற்சியாக செய்து பார்க்கலாம். அதன் மூலமாக பயன் கிடைச்சா அதை இன்னும் 2 பேருக்கு சொல்லேக்க அதன் மூலமாக இன்னும் பல பேர் பயனடைவார்கள். இங்கே இருக்கிற அடிப்படை நன்மை என்ன என்று சொன்னால் எல்லாம் மூலிகைகள் சார்ந்தது, பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்கும். இது வந்து உடனடி தீர்வு இல்லை, நிரந்தர தீர்வுக்கான ஒரு வழியாக இருக்கும். ஆனாலும் சில பேர் சொல்கிறது சித்த மருத்துவமனைக்கு போனாலும் எனக்கு சரி வராண்டு. முதல்ல உங்களோட நம்பிக்கையை மாற்றுங்கோ. உங்களுடைய மனதில் முடியும், மாறும், நானும் எழுந்து நடப்பேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் மருத்துவம் பெறுவீர்களாக இருந்தால் அதில் நன்மை கிடைக்கும். அதுவும் தாண்டி கிடைக்கலையென்றா ஆண்டவன் தான் உங்களை சுகப்படுத்தணும்ன்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொண்டு இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொலி யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக அமைந்ததுன்றதை உங்களுடைய கருத்தாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.